ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகா கிச்சன்லேருந்து திலகா பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு தமிழ் புத்தாண்டு சந்தோஷமாக போச்சு. நீங்களும் சொல்லிவிடுங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்போவுமே போகிற மாதிரி தமிழ் புத்தாண்டு போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயமும் ஒரு சோகமான விஷயமும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி சொல்லாமா சோகம் சொல்லாமாங்க? சோகத்தையே சொல்லு. சோகத்தையே சொல்லி, ஏன்னா மகிழ்ச்சியை சொல்லிட்டா சோகத்தை கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல ஈஸியா. அதனால ஃபர்ஸ்ட் சோகமான விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். எப்பவுமே ஒரு நெகட்டிவ்க்கு பின்னாடி பாசிட்டிவ்ன்ற மாதிரி சோகத்துக்கு பின்னாடி மகிழ்ச்சியான விஷயம்தான். அது என்னன்னா பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி அப்படின்னு சொன்னேன்னா, எங்கள் அம்மாக்கும் பொண்ணுக்கும் உள்ள உறவு எப்படியோ அதே மாதிரி தான். எங்கள் அம்மா கூட நான் 23 வருஷம் இருந்தேன். அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜோடவும் நான் 24 வருஷம் வாழ்ந்திருக்கேன். எங்கள் அம்மா கூட எப்படி சந்தோஷமாக இருந்தோனோ, எப்படி ட்ராவல் பண்ணி வந்தோனோ அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜோடையும் நான் வாழ்ந்திருக்கேன். என்னடா ஃப்ரிட்ஜுக்கெலாம் இவ்வளோ பில்டப் பண்ணுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே அது பெரிய விஷயம்தான் இல்லைங்களா. நான் 2002 இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டுன்னு பில்லோட காமிக்கிறேன் பாருங்க. இந்த பில்லோட பாருங்க, இதில் பாருங்க நம்ம வசந்த் அண்ட் கோ அண்ணாச்சி இருக்காரு. டி நகரில் வாங்கினேன் நான். இதை வசந்த் அண்ட் கோ அண்ணாச்சி கையால் வாங்கினேன். அவர் பேர் என்னங்க, அடிக்கடி மறந்துடுறேன். வசந்த் அண்ட் கோ தான் அவர் பேர். அவர் பேரே வசந்தன். அவர் கையால் வாங்கின இந்த ஃப்ரிட்ஜு 23 வருஷம் 24 வருஷம் உழைச்சிதுங்க. இதில் என்ன சொல்ல வர்றேன்னா, அதாவது இந்த ஃப்ரிட்ஜு எங்களுக்கு எந்த ட்ரபிளும் பண்ணாது. சின்ன ஃப்ரிட்ஜு தான் அது. உங்ககிட்ட இப்போ வீடியோவில் காமிக்க முடியல. ஆக்சுவலாக அந்த ஃப்ரிட்ஜு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க மகிழ்ச்சியான என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பழைய ஃப்ரிட்ஜு போனதுனால புது ஃப்ரிட்ஜு வாங்கியாச்சு. அந்த பழைய ஃப்ரிட்ஜை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே புது ஃப்ரிட்ஜிலே அவங்களே சேல்ஸுக்கு எடுத்துக்கிறேன்றதுனால கண்ணிமைக்கிற நேரத்தில் எப்படி ஒரு உயிர் கண்ணிமைக்கிற நேரத்தில் எதற்குவே அந்த ஃப்ரிட்ஜு என்னை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு சமைச்சிட்டே இருக்கும்போது ஏதோ ஸ்மெல் வர மாதிரியே இருந்துச்சு. என்னடா ஏதோ ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்டலாம் கூப்பிட்டு காமிச்சேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பவுமே ஒரு அசால்ட்டாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். இல்லைங்க ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொன்னால் கேட்கவே இல்லை. இது வேற சம்மர் வேற இல்லைங்களா. அப்புறம் பத்திக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது. உடனே ஃப்ரிட்ஜை நான் ஆஃப் பண்ணிட்டேன். அது மாதிரி கண்ணை இமைக்கிற நேரத்தில் அப்போவும் நான் உன்னை விட்டு போக போறேன் அப்படின்றத சிம்பாலிக்கா அந்த ஸ்மெல் காட்டி கொடுத்து நான் போயிட்டு வரேம்மா, உன்னை விட்டு பிடியா விடைபெறுகிறேன்னு சொல்லி அவ சொல்றேன்ற மாதிரி என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிச்சு வீடு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னேன்னா, அந்த ஃப்ரிட்ஜுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு சந்தோஷமான விஷயமோ அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் வாழும்போது எப்படி இருக்கோன்றத விட போன பிறகு நம்ம எப்படி வாழறோன்றத 4 பேர் சொல்ற மாதிரி. இப்போ அந்த ஃப்ரிட்ஜை பத்தி நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் சொல்றேன்னா எந்த அளவு அது ரொம்ப பெரிய எப்படி பெரிய லெவல்ல சொல்ற அளவு ஃப்ரிட்ஜ் எல்லாமே கிடையாது. ரொம்ப குட்டி ஃப்ரிட்ஜ் தான். ஆனா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ நான் புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன். அதுல இருக்கிற சந்தோஷம் கூட எனக்கு இல்லை. ஏன்னா அந்த பழைய ஃப்ரிட்ஜ் என்னை விட்டு போயிடுச்சேன்ற ஃபீலிங் தான் உண்மையிலே இருக்கு. அதை தொடும்போதெல்லாம் உள்ள அவ்வளோ நீட்டா வச்சிருப்பேன் நான். என்னை பத்தி நானே பெருமையா சொல்ல விரும்பல. என்னங்க சொல்றீங்க? ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் புதுசா வாங்க போறோம்ன்ற போது அவங்க கேட்டாங்க, இப்ப என்ன நீங்க ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க, அது எத்தனை வருஷம் உழைச்சிதுன்னு. அப்படியே அவருக்கு ஒரு நிமிஷம் ஹார்டே வந்துச்சு. ஏமா இப்படியெல்லாம் இருந்தா நாங்க எப்படிமா வியாபாரம் பண்றது? கம்பெனிக்காரே உங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும், இத்தனை வருஷமா இருந்தீங்க. சரி, அது ஒரு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போகிறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க பாருங்க. அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணும்போது ஏங்க இது நல்லா தானங்க ஓடுது அப்படிதானங்க கேட்டாங்க. இது நல்லா தானே இருக்கு, ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஓடனா நாங்க எங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஃப்ரிட்ஜ் பார்த்தா நல்லா இருக்கே அப்படின்னு. ஃப்ரிட்ஜ் ரிப்பேருன்றதுனால தாங்க அதை செலவு பண்ணுறதுக்கு ஆகிற காசு புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
சரி, அதனால இப்போ சம்மர் இல்லைங்களா, வேற வழியே கிடையாது. நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஐஸ் வாட்டர் எங்களுக்கு இருந்தே ஆகணும். அதனால உடனடியாக போய் புக் பண்ணி ஃப்ரிட்ஜு வாங்கியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜு வீடியோ காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பீங்க. இல்லை, அது இன்னொரு நாள் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு வாங்கலாம் அப்படின்றதுக்கு எனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதை வந்து காமிச்சிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாவு டப்பாலேருந்து ஆரம்பிப்போம். மாவு வைக்கிறதுக்காக ஒரு டப்பா, இது வந்து டப்பர் வேறு தான். இந்த டப்பா வாங்கியிருக்கேன். நான் வந்து ரேட்லாம் சொல்ல போகிறது இல்லை, பாக்ஸ் மட்டும் காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்காக. இதில் நம்ம ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ஃப்ரீசரில் வைக்கும்போது கொஞ்சம் நம்ம மசாலாலாம் போட்டு வைப்போம் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். வெஜிடபிள்ஸும் வச்சுக்கலாம். இதில் மெயினாக வந்து ஃப்ரீசருக்கு வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து இடமும் உங்களுக்கு சேவ் ஆகும். அந்த எக் ட்ரே தான். இதில் வந்து நிறைய இருக்குங்க. இருபது முட்டை வைக்கலாம் இதில். இதை நீங்கள் வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லை நம்ம வாங்கிட்டு வரவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக ஆடாமல் இதுவாக இருக்கும். ஒரே இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. இந்த மாதிரி 3 பாக்ஸ் இருக்கும். இந்த 3 பாக்ஸில் வந்து நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பச்சை மிளகாய், இஞ்சி, லெமனு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தக்காளி அந்த இல்லை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். இதில் வந்து 6 பாக்ஸ் இருக்குங்க. இதுவும் அதே மாதிரி நம்ம நட்ஸும் என்னாலும் போட்டுக்கலாம், இல்லை வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை தனியாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இப்படி மொத்தமாகவும் அட்டாச் பண்ணி அப்படியே ஒரே இதுலேயும் வச்சிடலாம். எனக்கு இந்த மாதிரி 3 செட்டு தேவைப்பட்டுச்சு, அதனால அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி வெரைட்டி தான். இடம் சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெஜிடபிள்ஸ், புதினா, கொத்தமல்லி, கீரை அந்த மாதிரி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து இதில் உள்ள வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. டைட்டாக இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஈரப்பதம் வந்து இதில் இல்லாமல் இதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நம்ம கீரை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஈரம் வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே படியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வைக்கிறோன்றது நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நம்ம சுண்டல் வகைகள், முக்கடலை, வேர்க்கடலை, காராமணி அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இது எல்லாமே அந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் அந்த மாதிரி வாங்கிக்கலாம், அதையும் வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கிளாஸ் ஐட்டமாக வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து கிளாஸில் கண்ணாடி ஜாரில் வைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈரப்பதம் இல்லாமல் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் கூலிங்கும் வந்து நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஃப்ரீசரில் வைக்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஐட்டம். இந்த மாதிரி பாக்ஸுங்க எல்லாமே வந்து இந்த பருப்பு, சுண்டல் அந்த மாதிரி ஐட்டத்துக்காக வாங்கியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தாங்க. நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்றது வந்து நான் ஃப்ரிட்ஜு டூர் வீடியோ ஒன்று போடுறேன், அதில் காமிக்கிறேன் எப்படிலாம் அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இவ்வளோ தாங்க நான் வாங்கியிருக்கேன் பாக்ஸுங்க.
கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே அடுக்கி வச்சோம்னா உடஞ்சிச்சின்னா கஷ்டம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதனால நான் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோலாம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.